வணக்கம். தலைப்புச் செய்திகள். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகள். திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் 4 நாட்கள் நடைபெறும் கடற்கரை திருவிழாவினை தொடங்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. திப்புராயப்பேட்டை தொழுநோய் மருத்துவமனையில் தொழுநோயாளிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி. இனி விரிவான செய்திகள். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதனன்று தொடங்கியதைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறோடு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி இன்று நடைபெற்றது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றன. புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் பேராயர் தலைமையில் இயேசு பிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தூய ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்திலிருந்து தொடங்கிய சிலுவை பாதை பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிரான் பாடலை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. உயரத்திலும் நன்மை காண வேண்டும், கலங்குதல் தவிர்க்க வேண்டும், கடமை சித்திரை ஒன்று வாழ்த்துக்கள் கூறி தொழுநோயாளிகளுக்கு மருத்துவமனை சென்று புத்தாடைகள், புடவைகள் மற்றும் அன்னதானம் அளித்தார் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள். சித்திரை ஒன்றை முன்னிட்டு திப்புராயப்பேட்டை தொழுநோய் மருத்துவமனையில் தொழுநோயாளிகளுக்கு அன்னதானம் மற்றும் புத்தாடைகள் வழங்குதல் நிகழ்ச்சியை உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் நடத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முதல் நாள் தமிழர்கள் கொண்டாடுவார்கள் என்றும் இந்த நன்னாளில் அனைவரின் வாழ்விலும்
அன்பும் அமைதியும் நிலைக்கவும் ஆரோக்கியமான வாழ்வு சிறக்கவும் தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் கூறி அனைவருக்கும் அன்னதானமும் ஆடைகளும் அளித்து புத்தாண்டை உப்பளம் தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சிறப்பாக கொண்டாடினார். இந்நிகழ்வில் திமுக பிரமுகர் முருகன், அருள், மணி, குணசீலன், பாலாஜி மற்றும் ஸ்டாலின், மோரிஸ், லாரன்ஸ், ரகுமான் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் கடற்கரை திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமோடு கண்டு களித்தனர். 2 ஆண்டுகளாக கொரோனா தாக்கத்தாலும் வேலையில் வர முடியாமல் இருந்த சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாகவும் புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக புதுச்சேரி அரசு 4 நாட்கள் நடைபெறும் கடற்கரை திருவிழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த திருவிழாவை காண புதுச்சேரி மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடற்கரை திருவிழாவில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடற்கரை திருவிழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி, தமிழ்நாடு, பெங்களூர், கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள் பங்கேற்றனர். மாலை நேரம் என்பதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை இந்த ஆடை அலங்கார அணிவகுப்பு வெகுவாக கவர்ந்தது. Presenting to you all I studied in diploma of fashion designing, and then I started Envira fashion designer. ஸோ நம்ம ஷாப்பில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் லெஹெங்காஸ், ப்ரைடல் கவுன்ஸ் அண்ட் கேஷுவல் வேர்ஸ் ஆல்சோ கஸ்டமைஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாமே கஸ்டமைஸ்க்கு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம். Thank you so much Aarthi ma'am. I think ரொம்ப அருமையா உங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ புட் அப் ஆச்சு. அடுத்த ஷோ வர போறது இன்னொரு 5 நிமிஷம். Thank you so much for joining us. Very lovely. புதுவை சுதேசி பாரதி மில் தொழிலாளர்கள் கடலூர் சாலையில் உள்ள பாரதி மில் அருகில் ஒன்று கூடினர். அங்கிருந்து ஊர்வலமாக ஆலை ரோட்டில் உள்ள பாஜக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவின் அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு அவரது முன்னிலையில் ரத்ன சபாபதி, புருஷோத்தமன், தெய்வநாயகம், கண்ணதாசன், பாலசுப்ரமணியன் ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பின்னர் அவர்கள் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளையும் பெற்று தந்து சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் பாஜக கட்சியின் மாநில துணைத் தலைவர் செல்வம், நகர மாவட்ட பொறுப்பாளர் ரத்னவேல், மாநில விவசாய அணி தலைவர் புகழ்நிதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட்ட வழக்கறிஞர் லெனின் துறையின் சட்ட ஆலோசனை மையம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் வழக்கறிஞர் லெனின் துறை புதிதாக துவங்கியுள்ள சட்ட ஆலோசனை மையம் திறப்பு விழாவில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் புதுச்சேரியின் செய்தியாளர் சங்க தலைவர் சிவகுமார் உட்பட அனைத்து கட்சி நிர்வாகிகள், சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் வழக்கறிஞரும்
சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளருமான லெனின் துரையின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். இங்கு ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் வழக்குகள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு சட்ட ஆலோசனை வழங்கப்படுகிறது. பொதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கடற்கரை காந்தி சிலை அருகே பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் புத்தகம் வழங்கப்பட்டது. சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம். அதன்படி பொதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. சங்க தலைவர் மூப்பா சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்கரையில் நடைபயிற்சிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள், புதுச்சேரி வாழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து கூறி இனிப்புகள் வழங்கி 200க்கும் மேற்பட்ட நூல்கள் வழங்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள், பொதுவை மக்கள், தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தாலு கல்வி அறக்கட்டளையின் சார்பில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு அறக்கட்டளை நிறுவனர் முத்தாலு வெங்கடேசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 131வது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக புதுச்சேரி முழுவதும் பல்வேறு தரப்பினராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனிடையே முத்தாலு அறக்கட்டளை சார்பில் அம்பேத்கர் மணிமண்டபம் மற்றும் சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அறக்கட்டளை நிறுவனர் முத்தாலு வெங்கடேசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஆசி பெற்றார். இந்த சந்திப்பின் பொழுது முத்தாறு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உசுறு தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதிய அலுவலகத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மணிகுண்டு அருகே முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களை இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களுக்கு பூச்செண்டு கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் உள்ள அனுமன் ஆலயத்தில் லட்ச தீபங்களை ஏற்றி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சாந்த சொரூப ஆஞ்சநேயர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் சித்திரை 1ஆம் தேதி நடக்கும் லட்ச தீப திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் சென்ற வருடம் குறைந்த அளவிலான பொதுமக்களே கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு கொரோனா கட்டுப்பாடுகள் முழுவதும் நீக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காலை ஆஞ்சநேயருக்கு சந்தனக்காப்பு மற்றும் மலர் அலங்காரத்தோடு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலை 6 மணி அளவில் பொதுமக்கள் லட்சதீப திருவிழாவில் கலந்து கொண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தனர். அதிக அளவில் பொதுமக்கள் திரண்டதால்
மரக்காணம் காவலர்கள் தீவிர பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர். பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி நயினார் மண்டபம் பகுதியில் அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு பாஜக மாநில வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கல்வியில் புரட்சி செய் என்ற வார்த்தைகளை தாரக மந்திரமாக கொண்டு வாழ்ந்து காட்டிய பாரத ரத்னா அண்ணன் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா முதலிற்பட்டி தொகுதி பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது. அதன்படி நயினார் மண்டபம் கடலூர் சாலை பேருந்து நிறுத்தம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் உருவப்படத்திற்கு பாஜக மாநில வணிக பிரிவு தலைவரும் முன்னாள் கவுன்சிலருமான சத்யராஜ் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோடை வெயிலின் தாகத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழ வகைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, முதலிற்பட்டி தொகுதியின் பொறுப்பாளர் செல்வ கணபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் மற்றும் இன்பசேகர் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கொசுவை கட்டுப்படுத்த 1 மாத காலமாக கொசு ஒழிப்பில் ஈடுபட்டிருக்கும் பாஜக செயற்குழு உறுப்பினர் தொகுதி முழுவதும் வாகனங்கள் மூலம் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டார். கோடை காலம் என்பதால் நகர பகுதிகளில் கொசுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இரவு நேரங்களில் மக்களை தூங்க விடாமல் தொந்தரவு செய்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த நகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் இதற்கு உறுதுணையாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முதலிற்பட்டி பாஜக செயற்குழு உறுப்பினர் சந்திரன் தலைமையில் பாஜக கட்சி நிர்வாகிகள் கடந்த 1 மாத காலமாக தொகுதி முழுவதும் கொசு ஒழிப்பு பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இருசக்கர வாகனம் மூலம் சென்று சாக்கடை, கால்வாய் மற்றும் வீட்டு முன்பு தேங்கியுள்ள நீரில் உள்ள கொசுக்களை ஒழிக்கும் வகையில் கொசு ஒழிப்பான் மருந்து தெளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் புத்தாண்டு அன்று கூட திரு சந்திரன் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் கொசு ஒழிப்பு பணிகளில் தீவிரம் காட்டியதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் வரவேற்றனர். இந்த கொசு ஒழிப்பு பணியில் கட்சி நிர்வாகிகள் செல்வ கணபதி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். எம்பி செல்வ கணபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு குட்வில் நிறுவனர் விஸ்வா கார்த்திகேயன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு குட்வில் நிறுவனர் டாக்டர் விஸ்வா கார்த்திக் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன்படி குட்வில் கன்சல்டன்சி நிறுவனர் டாக்டர் விஸ்வா கார்த்திக் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து சால்வி அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் குட்வில் கன்சல்டன்சியின் மேலாளர், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி உசிறு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேதரப்பட்ட முகாம் சார்பிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 131வது பிறந்தநாள் விழா சேதராப்பட்டு மெயின் ரோட்டில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் உசிறு தொகுதியின் பொருளாளர் திருமா நம்பி என்கின்ற முருகையன், பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் சத்தியமூர்த்தி, தொழிலாளர் விடுதலை முன்னணியில் உசிறு தொகுதியின் அமைப்பாளர் வில்லாளன் என்கின்ற விஜயன், முகாம் பொறுப்பாளர்கள் பவள தவமணி, வழக்கறிஞர் முனுசாமி மற்றும் ஊர் பெரியவர்கள், தோழர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதுவை மாநில செயலாளர் தெற்கு யூசி ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதுவை மாநில செயலாளரும் தெற்கு யூசி ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அம்மா தொழிற்சங்க பேரவை புதுவை மாநில செயலாளர் சுரேஷ் அவர்கள் தலைமையில் சித்தர் கோவிலில் விசேஷ அபிஷேகம் நடைபெற்று ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவியும் வழங்கப்பட்டு சிறப்பு வழிபாடும் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில செயலாளர் வடக்கு எஸ்டி சேகர் அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் புதுவை மாநில தெற்கு வடக்கு நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ஈரோடு ஹோட்டல் ஐஸ்வர்யாவில் அறிவழகன் தலைமையில் பவானி மூத்த வழக்கறிஞர் மோகன் ஜேவிஎம் என்ற புதிய கட்சியை துவக்கி வைத்தார். திராவிட விடுதலை கழகத்தின் மாவட்ட மாநில அமைப்பு செயலாளர்களான சண்முகம் மற்றும் ரத்னசாமி ஆகியோர் கட்சி கொடியை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கட்சியின் நிறுவன பொதுச் செயலாளர் அறிவழகன் அவர்கள் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு துவங்கியிருக்கும் இந்த கட்சி ஜாதி வேறுபாடின்றி அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் அனைத்து மக்களுக்காகவும் பாடுபடுவோம் என்றும் தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் மற்றும் அம்பேத்கரின் கொள்கைகளின் வழிநடத்தும் அவர்களது கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் என்றும் அவர் கூறினார். மேலும் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சியின் நிறுவனர் அறிவழகன் தலைமையில் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் அனைவரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவ்விழாவில் மாநில பொறுப்பாளர் அண்ணாதுரை மற்றும் சட்ட ஆலோசகர் சதீஷ் வரவேற்புரை ஆற்றினார். ரமேஷ், லலித்குமார், முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி முதலியர்பேட்டை தொகுதியின் சார்பாக முதலியர்பேட்டை பேருந்து நிலையத்தில் கோடை காலத்தில் நீர்மோர் பந்தல் மற்றும் தண்ணீர் பானை அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி முதலியர்பேட்டை தொகுதி சார்பாக முதலியர்பேட்டை பேருந்து நிலையத்தில் கோடை காலத்தில் நீர்மோர் பந்தல் மற்றும் தண்ணீர் பானை அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வினை வேலவன் மாநில இணை செயலாளர் குருதிக்கொடை பாஸ்ரி அவர்கள் ஒருங்கிணைத்தார். இந்நிகழ்வில் தொகுதியின் செயலாளர் செந்தமிழன், தொகுதியின் தலைவர் மோகன், மகளிர் பாசறை பிரியலட்சுமி, செந்தில்குமார், ஆரியங்குப்பம் தொகுதி சந்துரு, பிரியன், ரமேஷ், தேவாநாதன், தட்டாஞ்சாவடி காமராஜ், வினோத், மீனவர் பாசறை மாநில இணை செயலாளர் ரவீந்திரன் மற்றும் பலர் பங்கேற்றனர். ஆரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆரியங்குப்பம் மேற்கு வட்டார காங்கிரஸ் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆரியங்குப்பம், அம்பேத்கர் நகர் மற்றும் பிசிவி நகர் ஆகிய பகுதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் ஆரியங்குப்பம் மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் பிரசார குழுவின் தலைவர் சுசிராஜ், தனபால், அருளரசன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆரியங்குப்பம் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 131வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காலம் தோட்டம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆரியங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டு இனிப்புகளும் வழங்கப்பட்டன.
இந்நிகழ்ச்சியில் ஆரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அடுத்து ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் பிரதோஷ மற்றும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஒதியம்பட்டு வில்லியனூர் டு முருங்கப்பாக்கம் போகும் வழியில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சித்தர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் குருவார பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இப்பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்தருடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் எதிர் வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மகா குருபூஜையானது நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகானுடைய அருளை பெற வேண்டும் என்றும், அதனை முன்னிட்டு ஆண் பெண் இருப்பாளரும் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ள விரும்பும் பக்தர்கள் ஆலயத்தை அணுகலாம் என்றும் ஆலய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி அரியாங்குப்பம் தொகுதியில் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் 131ஆம் ஆண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் அம்பேத்கர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியை தொகுதியின் செயலாளர் சுந்தர வடிவேலு, மாநில பொருளாளர் இளங்கோவன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். தொகுதியின் பொறுப்பாளர்கள் வெங்கட், அசோக், சந்துரு, முகுந்தன் மற்றும் அன்பரசன் உட்பட தொகுதியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பகுதி மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சட்ட மாமேதை அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியில் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக சிந்தனை மற்றும் பொதுமக்களுக்கு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது. மக்கள் நீதி மையத்தின் கொள்கைகளை அடையாளப்படுத்தும் விதமாக இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு விளையாட்டு சாதனங்கள் வழங்கி அவர்களின் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களோடு விளையாட்டில் பங்கேற்கும் நிகழ்வு நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மையத்தின் தொகுதியின் பொறுப்பாளர் ருத்ரகுமார் தலைமையேற்றார். மேலும் தொகுதியின் செயலாளர் சரவணன், செல்வராஜ், ராஜா, தேசிங்கு, சக்திவேல் மற்றும் கோபால், ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் செடல் ஆடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலய தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ செடில் ஆடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலய 108ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த வியாழனன்று சங்கராபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு கொடியேற்றத்தோடு துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தினமும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனத்தில் சுவாமியின் வீதி உலா நடைபெற்று வந்தன. இதன் ஒரு பகுதியாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான செடல் மற்றும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தேர் வீதி உலாவினை துவக்கி வைத்தார். இதில் இப்பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் வடம் பிடித்து ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். மேலும் இவ்விழாவினை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் அன்னதானம் வழங்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலஜோதி, பொருளாளர் வரதப்பன், கலையரசி, கண்ணன் உள்ளிட்ட
அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் பொதுமக்களும் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகள். திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் 4 நாட்கள் நடைபெறும் கடற்கரை திருவிழாவினை தொடங்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. திப்பாயப்பேட்டை தொழுநோய் மருத்துவமனையில் தொழுநோயாளிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.